கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 32:3 வாசிக்கிறேன். நான் அடக்கி வைத்தது மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? முடிந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னால் முடியவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வேதனைப்படுகிறதாக கர்த்தர் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு சொன்னார். நான் அடக்கி வைத்தது நிமித்தம் நித்தம் அடக்கி வச்சிருக்கிறேன். வார்த்தையை விட்டுறக்கூடாது, நான் கத்திரக்கூடாது. எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன் பிரதர், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கணவனோட நான் பொறுமையாக போக பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு என் மனைவியோட கூட நான் பொறுமையாக போகிறதுக்கு பார்த்தேன். ஆனால் எதுவுமே என்னால் முடியலை பிரதர். அதனால் ஒரு நாள் பலூன் ஊதி 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 ஒரு நாள் ப்ரெஷர் தாங்காமல் அது வெடிக்கிற மாதிரி நான் வெடிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அல்றையா. அன்னாள் எவ்வளவோ அடக்கி பார்த்தாள். வெனினாள் ஒவ்வொரு முறையும் வேதனைப்படுத்தும் போதெல்லாம் அவள் அடக்கி பார்த்தா. ஒரு நாள் ஆலயத்தில் வந்து அழுகையில் அப்படி வெடிச்சிருச்சு. இன்னைக்கு சிலரெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இருக்கு பிரதர், அவ்வளவு கோபம் இருக்கு பிரதர், அவ்வளவு வேதனை இருக்குதுன்னு எல்லாத்தையும் அடக்கி வச்சு ஒரு மாதிரி வெடிச்சு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அதை சரி பண்ணுவாராக. நான் அடக்கி வச்சது நிமித்தம் என் எலும்புகள் உலர்ந்து போயிருச்சுன்னு சொல்கிறார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், எந்த மனுஷங்கிட்டையும் போய் வாதாட நிற்காத, எந்த மனுஷங்கிட்டையும் போய் சண்டை போட நிற்காத. கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ கூப்பிடு. நானெல்லாம் அப்படிதான். எனக்கெல்லாம் ஏதாவது வேதனை என்னுடைய வாலிப நாட்களிலே வரும்போதெல்லாம் பேசாமல் போய் கதவை பூட்டிட்டு முழங்கால் போட்டு கண்ணை மூடி இருந்து என் பாட்டுக்கு நான் அழுவேன். நான் ரகசியமாய் ஜெபித்ததுக்கெல்லாம் கர்த்தர் வெளியரங்கமாக எனக்கு பதில் தந்தார். இன்னைக்கு எவ்வளவு நாள் நான் பொறுப்பேன் பிரதர், எவ்வளவு நாள் நான் பொறுப்பேன் பிரதர். இந்த வேலையில் நானும் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிருன்னு பொறுத்து பார்க்குறேன். என்னால் இதுக்கு மேலே முடியலையேன்னு சொல்லி நீ நின்று கொண்டிருந்தனா, உன்னால் பொறுத்து கொள்ள முடியாத விஷயத்திற்கு, உன்னால் சகித்து கொள்ள முடியாத விஷயத்திற்கு, உன்னால் முடிவே எடுத்து கொள்ள முடியாத விஷயத்திற்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது உனக்கு முடிவு வரப்போகிறது. ஷபாரபாலாபா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் எவ்வளவு நான் பொறுத்தேன் தெரியுமா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் தான் நான் வார்த்தையை விட்டுறேன்னா, நான் எவ்வளவு பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ இருந்தேன்னா, ஆனால் என்னால் முடியலைன்னு. இன்னைக்கு நீ முடியலைன்னு சொல்கிற நேரத்தில் இயேசு வந்து உனக்கு விடுதலையை தருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் ஓவர்லோடை சுமந்துட்டு என்னால் இதை இறக்கவும் வைக்க முடியலை, சுமக்கவும் முடியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.